இந்த கம்பெனிஸ் நீங்கள் சொல்கிற ஸ்டோரி போகிறதுக்காக சாப்பிட போகிறீங்க. ஸோ என்ன கேட்குறீங்க, இப்போது 15 வயசு 20 வயசுலலாம் போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 40 வயசு வரும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இப்போயே அதுக்கு டாக்டர் போட்டு பயம். இப்போ சொல்கிறது உங்களை ஹாப்பியாக வச்சுக்காது, கவனிங்க. ஆனால் இப்போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் அவங்க ஏஜில் 15 வயசாக இருந்தாலும் 20 வயசாக இருந்தாலும் அவங்க ஏஜில் தனக்கு எது நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்குது. அப்படி அவங்க பண்ணால் தான் அவங்க 40 வயசில் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ், டாக்டர் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு. நான் வந்து சோஷியல் லைஃப்பில் மாறிட்டேன். ரைட். ஸோ அதுக்காகவே நான் சம்டைம்ஸ் வந்து சொல்லே ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்காக சம்டைம்ஸ் வந்து நான் வந்து இந்த கம்பெனிஸ் நீங்கள் சொல்கிற ஸ்டோரி போகிறதுக்காக சாப்பிட போகிறீங்க. ரைட். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன இதில்? ரைட். ஸோ என்ன கேட்குறீங்க, இப்போது 15 வயசு 20 வயசுலலாம் போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 40 வயசு வரும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். இப்போயே அதுக்கு டாக்டர் போட்டு பயமுறுத்துறீங்க. அதான் நீங்கள் கேட்க வரீங்கன்னு நான் கேட்குறேன். எக்ஸாக்ட்லி. நான் வாழவே முடியாது. ரைட். இப்போ சொல்கிறது உங்களை ஹாப்பியாக வச்சுக்காது, கவனிங்க. ஆனால் இப்போ கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுல டைம் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. இது என்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் 20 வயசில் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு கேன்சர் எப்போ வரும்னா 25வது வயசில் வராது, அவருக்கு 50வது வயசில் தான் கேன்சர் வரும். இப்போ ஹெச்பிவி வேக்சின், சர்வைக்கல் கேன்சருக்கு வேக்சின்லாம் கேள்விப்படுவீங்க. அது எந்த ஏஜில் போட சொல்கிறாங்க? 13 வயசில் 14 வயசில் போட சொல்கிறாங்க. அதே நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் எந்த ஏஜில் வரும்னு பார்த்தீங்கன்னா 45 வயசில் வரும். ஸோ 45 வயசில் கேன்சர் வந்ததுன்னா 40 வயசில் போய் அந்த ஊசி போட்டுக்க முடியாதா? அப்படி கிடையாது. கேன்சர் பொறுத்த வரைக்கும் அந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட்டுக்கான எக்ஸ்போஷருக்கும் கேன்சருக்கும் இடையில் அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் அல்லது 20 இயர்ஸ் கேப் இருக்கும். ஸோ நீங்கள் 20 வயசில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு 40 வயசில் கேன்சரை உண்டு பண்ணுது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 15 வயசு 20 வயசுலலாம் போயிட்டு நினச்சதெல்லாம் நான் சாப்பிட்றேன், 30 வயசு மேலே நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் அப்படின்னா ஆல்ரெடி யூ ஹவ் மிஸ்டு த பஸ். ஆல்ரெடி பாதி டேமேஜ் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்தாலும் ஏற்கனவே நடந்த டேமேஜை உங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியெல்லாம் யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட்டு, ஃபேன்சி ஃபுட்டுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் இல்லாதப்போ வீட்டில் உள்ளதை அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அவங்க ஹெல்த்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி இருக்க எக்ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க சாப்பிட்றத யார் முடிவு பண்ணுறா? மார்க்கெட் தான் முடிவு பண்ணுது, மீடியா தான் முடிவு பண்ணுது. அப்போது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் அவங்க ஏஜில் 15 வயசாக இருந்தாலும் 20 வயசாக இருந்தாலும் அவங்க ஏஜில் தனக்கு எது நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்குது. அப்படி அவங்க பண்ணால் தான் அவங்க 40 வயசில் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். ஸோ இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு முன்னாடியெல்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா 50 வயசுக்கு மேலே உள்ளவருக்கு தான் பார்க்க முடியும். பிபி சுகர்லாம் 45 வயசுக்கு மேலே தான் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, 25 வயசில் சுகர் பேஷண்ட்டு, 30 வயசில் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு. இதுலேருந்து என்ன புரியுது? ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வயசு கிடையாது. 15 வயசு ஆகிடுச்சினாலே யூ ஷுட் திங்க் அபவுட் வாட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அண்ட் யூ ஷுட் ஃபாலோ த கரெக்ட் லைஃப் ஸ்டைல். டாக்டர் நீங்கள் போல் டவுட் இருக்குது, எனக்கு கிளியரே ஆகலை. ரைட். வாயில் போடுற ஃபுட்டை எனக்கு எப்படி கேன்சர் வருது? ஓகே, இப்போ உங்கள் உடம்புல எவ்ரிடே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவையில்லை. அந்த எனர்ஜி எது வழியாக போகுது? சாப்பாடு வழியாக தான் போகுது. அந்த சாப்பாடு எங்கே போகுது? வாயில் மட்டும் போகல, அது உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் மூலமாக என்டையர் பிளட்டுக்கு போகுது. அந்த பிளட்டு மூலமாக தான் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற விஷயம் நல்ல விஷயம்னா அந்த நல்ல விஷயம் உடம்புல உள்ள எல்லா செல்லுக்கும் போகும். நீங்கள் சாப்பிட்ற விஷயம் பாய்சன் அப்படின்னா அதுவும் எல்லா செல்லுக்கும் போகும். அப்போ கண்டினியூஸாக பாய்சனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டு அப்புறம் கேன்சர் வராமல் என்ன பண்ணணும்? டாக்டர் ஒருத்தர் கேட்ட கொஸ்டின் தான் இது ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு. ஓகே, நான் இதுவரை இது மாதிரி தான் சாப்பிட்டு வந்தேன் டாக்டர். சரி, அன்ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கீங்க. டாக்டர் இனிமேல் தான் நான் வந்து இந்த எப்படி தான் 5 கணக்கு தாண்டிச்சு. ரைட். இனிமேல் அதே சாப்பிடலாமா? இல்லை, ரைட். நான் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடலாமா? ரைட். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இதுக்கு மேலே ஹோப் இருக்கா இல்லையா? இது இப்போ உண்மையாக இது ரெக்கவரி ஆக முடியாது அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கேன்சர் இஸ் ப்ரொபோர்ஷனேட் டு த ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இது வரைக்கும் பண்ணது ஓகே, அதில் ஒரு ரிஸ்க் இருக்கும். எங்கிட்ட ஒரு 15% உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் மீதி இருக்கிறனால நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ரிஸ்க்கு அட்லீஸ்ட் இப்படியே மெயின்டைன் பண்ணலாம். போக இந்த ரிஸ்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நீங்கள் டு யூ வாண்ட் டு கோ ஃப்ரம் 15% to 45% அந்த மாதிரி போகணும் ஆசை உங்களுக்கு? இல்லை. இப்போ இன்னிலேருந்து நல்லா சாப்பிட ஆரம்பிங்க. இன்னிலேருந்து ரிஸ்க் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிப்போம், அவ்வளோதான்.